ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். சுனிதா கண்ணு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்குள்ள டே ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலைல பிள்ளைங்களுக்கு தோசையும் தேங்காய் சட்னி மட்டும் வச்சு கொடுத்து பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இப்போ அது லஞ்சு தான். லஞ்சு நேற்றுள்ள மட்டன் குழம்பு வேறு இருந்தனால அவங்களுக்கு இன்றைக்கி ரசமும் அப்புறம் வெண்டைக்காய் கூட்டும் வச்சு இன்றைக்கி ஸ்கூலுக்கு மதியம் கொடுத்து விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 3 ப்ளவுஸ் இருந்துச்சு. அதெல்லாம் உட்காந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு நாளைக்கு. அதனால் இன்றைக்கி உட்காந்து 3 ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு சாயந்தரம் அப்படியே ஒரு 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி வந்தோடனே எங்களுக்கு எப்போவுமே சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தண்ணி வந்துடும், 5 to 6. அதனால் போயிட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு வீட்டு வாசல்லாம் கூட்டி அள்ளி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 7 மணி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சரி அப்புறம் என்ன செய்யலான்ட்டு இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலான்ட்டு யோசித்தேன். அப்புறம் இட்லி செஞ்சோம் அப்படின்னா சாம்பார் வைக்கணும். தோசைக்குன்னா 2 சட்னி வச்சா போதும். அதனால் நேற்று அரைச்ச மாவில் இன்றைக்கி தோசையை ஊற்றி கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு அப்படியே கொத்தமல்லி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இப்படி 2 நாளுக்கு ஒரு ஃபுல் ஃபைல் கேட்டாங்க. ஓகே, ஃபுல் ஃபைலையும் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபுல் ஃபைலையும் போட்டு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு சரி அப்புறம் என்ன செய்யலான்னு பார்த்தேன். சரி நம்மளோட கொக்கி கட்ட வேண்டியது இதெல்லாம் இருந்துச்சு, ப்ளவுஸஸ்லாம். சரி அதுக்கு நம்ம கொக்கி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறுநாள் கொடுக்கணும் ப்ளவுஸு அவங்கள்ட்ட. அதனால் 3 ப்ளவுஸ் இருந்துச்சு. உடனே கொக்கி கட்டிட்டு நைட்டு கரெக்டாக ஒரு 10:30 ஆயிடுச்சு கொக்கி கட்டிலாம் முடிக்கிறதுக்கு. சரி ஓகே, மறுபடியும் வீடு வாசலாம் லைட்டாக ஒரு வாட்டி மட்டும் கூட்டி விட்டுட்டு கழுவ வேண்டிய பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டு, ஏன்னா எங்களுக்கு காலையிலேருந்து தண்ணி வரும். நைட்டே கழுவணும் அப்படின்னா டேங்கு தண்ணி காலியாயிடும். அப்புறம் நமக்கு தண்ணி இருக்காது டேங்கில் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கழிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற சிங்கில் உள்ள துணி பாத்திரம் எக்ஸ்ட்ரா இருக்க பாத்திரத்தில் எடுத்து போட்டு எல்லாத்தையும் சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயாச்சு. நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டே ரொட்டீன் இன்னைக்கு எப்படி போச்சு? ஹாப்பியாக போச்சா? நல்லா போச்சா? எங்களுக்கு இன்னைக்கு எனக்கு இப்படி தான் போச்சு. எனக்கு தினமும் இதே ரொட்டீன் தான் தினமுமே நடக்கும். இதில் இடையில நம்ம வீடியோ டவுன்லோட் பண்ணதான் டவுன்லோட் பண்ணி போட்டு விடுவோம். எங்களோட ரொட்டீன் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு இன்றைக்கி எப்படி டேலாம் நல்லா போச்சா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் இதை